வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீசுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீசுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள். நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம். அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிக்கிட்டு
தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத். என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம்னு பாத்தீங்கன்னா 40,000 இருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.